प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्त वृंद हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्णा எல்லாத்துக்கும் என்னோட தண்டவத் பிரணாம்ஸ். 4வது அத்தியாயம் பகவத்கீதை உண்மை அறிவிலிருந்து பார்த்துட்டு வரோம். மொழிபெயர்ப்பு பொருளுரை ஏஷி பக்தி வேதாந்த சுவாமி பிரபுபாதர், அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கத்தின் ஸ்தாபக ஆச்சாரியர். நம்ம 34 ஸ்லோகங்கள் முடிச்சிட்டோம். 35வது ஸ்லோகத்துக்கு போறோம். சோ நான் படிக்கிறேன், ரிப்பீட் பண்ணுங்க முடிஞ்சா. யஞாத்வா ந புனர்மோஹம் ஏவம் யாஷ்யசி பாண்டவ येन भूतान्येषानि द्रक्ष्यस्यात्मन्यतो मयि. டிரான்ஸ்லேஷன். இவ்வாறு தன்னுணர்வு அடைந்த ஆத்மாவிடமிருந்து உண்மை ஞானத்தை பெற்ற பின் நீ மீண்டும் மயக்கத்தில் விழமாட்டாய். ஏனெனில் இந்த ஞானத்தின் மூலம் எல்லா உயிரினங்களையும் பரமனின் பாகமாக வேறு விதமாக கூறினால் என்னுடையதாக நீ காண்பாய். ஹரே கிருஷ்ணா. யாராவது படிக்கிறீங்களா? ஜெயலட்சுமி மத்திஜி படிங்க. மொழிபெயர்ப்பு படிச்சுட்டே படிங்க மாதாஜி. ஏனெனில் இந்த ஞானத்தின் மூலம் எல்லா உயிரினங்களையும் பரமனின் என்னுடையதாக நீ பார்த்தாய். சந்தோஷம் பெற்ற ஆத்மாவிடத்திலிருந்து உதவியில் ஈடுபட்ட அறிஞர்களுக்கு ஞானம் எல்லா உயிரினங்களும் பூர்ண பொருட்களான கிருஷ்ணன் மிக சிறந்த அருவமான சூழல் சத்தியம் என்றெல்லாம் சிலர் இருக்கிறது. உண்மையில் பகவத்கீதை சொல்லப்படுவது போல கிருஷ்ணனின் உடலிலிருந்து அருவமாகும். பரமபுருஷ பகவானான கிருஷ்ணனே எல்லாவற்றிற்கும் காரணமாவார். பிரம்ம சம்ஹிதையில் எல்லா காரணமான பரமபுருஷ பகவான் கூறப்பட்டுள்ளது. லட்சக்கணக்கான அவரை பல்வேறு நிறுவனங்களை கிருஷ்ணர் தனது தனிப்பொருளை இறந்து விடுவதாக மாயாவுக்கு தவறாக எண்ணுகின்றனர். இத்தகைய எண்ணம் ஜனரேசி இருந்தாலும் ஒரு பொருளை பல்வேறு சின்ன பகுதிகளாக பிரிந்தால் அப்பொருள் முந்தைய நிலையில் இறந்துவிடுவது என்பது பல்வேறு வகையில் நம் அனுபவமாகும். ஒன்றுடன் இந்த செயற்பாடும் ஒன்று ஒன்றிலிருந்து ஒன்று நீக்கினாலும் ஒன்று என்பதை மாயா பக்தர்கள் புரிந்து கொள்ள பார்க்கின்றனர். அதுவே இந்த உலகின் நேர்மையாகும். சூழலத்தின் விஞ்ஞானத்தில் நமக்கு போதி அறிந்து இல்லாததால் நாம் தற்போது மாயையில் வைக்கப்பட்டுள்ளது என்றே நாம் வேறுபட்டவர்களாகவும் நினைக்கிறோம். கிருஷ்ணரின் புனித பகுதிகளே என்ற போதிலும் நாம் அவர்களுக்கு வேறுபட்டவர்களாக உயிரினங்களின் உடலில் உள்ள வேறுபாடுகள் மாயையே உண்மைக்கு நாம் அனைவரும் கிருஷ்ணரை திருப்திப்படுத்துவதற்காக உள்ளோம். கிருஷ்ணருடனான நிச்சயமான ஆன்மீக உறவை விட உறவினர்களுடனான தற்காலிகமான உடல் சம்பந்தமான உறவை மிக முக்கியமானதாக அர்ஜுனன் நினைவதற்கு மாயையே காரணம். நித்திய சொல்வதான ஆத்மா
நம்மிடம் வைத்திருப்பதாக நினைப்பது மாயை. இந்த முடிவையை கீதையில் எப்ப உபதேசமும் நோக்கமாக கொண்டுள்ளது. இருந்து அந்த கடமையை நம்பிக்கை சமைத்தால் பணப்பட்டு நிறுவனங்கள் தற்போது கட்டியுள்ளனர். பகவானுடைய முக்கியமான நடந்து இப்ப உடல் கட்டுப்பாடுகள் இருக்கின்றன. ஆனால் கெட்ட உணர்வின் மூலமாக தீவிரமான இன்பத்தில் ஈடுபட்டிருக்கிறது. ஒருவனின் மயக்கத்திலிருந்து உடனடியாக விடுதலை அடைகிறார். இத்தகைய தூய ஞானத்தை அங்கீகரிக்கப்பட்ட ஆன்மீக குருவிடமிருந்து மட்டுமே அடைய முடியும். அதன் முதல் ஆத்மா கிருஷ்ணனுக்கு சம்பந்தமான மயக்கத்திலே முடியும். உள்ளது ஆத்மாவான கிருஷ்ணரே எல்லா விசேஷங்களையும் பாதுகாப்பார்கள். அப்பாதுகாப்பினை தவிர்த்த உயிர்வாளிகள் பௌதிக சக்தியினால் மயக்கப்பட்டு தன்னை தனிப்பட்டவர்களாக இவற்றை அனைவருக்கும் பக்குவமாக நடக்கும். பல்வேறு பௌதிக அடையாளங்களில் ஆத்மாக்கள் கிருஷ்ணனும் நடந்து விடுகின்றனர். இருப்பினும் இத்தகைய மனித ஆத்மாக்கள் கிருஷ்ண உணர்வில் நிறைவேற்றிவிட்டால் அவர்கள் முக்கிய பாதையில் உள்ளவர்களாக புரிந்தப்பட வேண்டும். இது ஸ்ரீமத் பாகவதத்திலும் 2.10.6 உறுதி செய்யப்பட்டுள்ளது. ஹரே கிருஷ்ணா. தேங்க்ஸ் மாதாஜி. சோ 4.35 ஸ்லோகம் 35ல வந்து ரிசல்ட் என்ன கிடைக்கும்? ஒருத்தங்க வந்து ஆத்மாவோட நாலேஜ் என்ன அப்படிங்கறத வந்து தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா அவங்க கிட்ட இருந்து நம்ம கத்துக்கிறது என்னவா இருக்கும்? அதனோட பலன் என்ன அப்படின்னா பகவான்ல நம்ம ஒரு அங்கம் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்குவோம் அப்படின்னு சொல்லப்படுது. மமை வாம்ச ஜீவலோகே ஜீவபூத சனாதனக. சோ பகவானோட பார்ட் அண்ட் பார்சல் தான் நம்ம எல்லாருமே. நம்ம ஏற்கனவே சொன்ன போல இப்போ உடல் நல்லா வலுவா இருக்கணும் அப்படின்னா நம்ம உடலுக்கு ஊட்டச்சத்து கொடுக்கணும்னா வாய் மூலியமா சாப்பிடுறோம், அது வயிற்றுக்கு போகுது. ஆனா கை கால் எல்லாம் சேர்ந்து வேலை செய்யணும் அப்படின்னா நம்ம அந்த ப்ராசஸ ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். இப்ப கவர்மெண்ட் வந்து ஒரு ரூல் போடுறாங்க. ஒரு புத்திசாலித்தனம்னா என்னன்னா, ஹார்ட் அட்டாக் வந்ததுன்னா அது வர்றதுக்கு முன்னாடி என்னென்ன அறிகுறிகள் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆர்டிக்கல்ல போட்டிருக்காங்க. ஆர்டிக்கல் இல்ல, அட்வர்டைஸ்மெண்ட்ல போட்டிருக்காங்க. அப்ப பாத்துக்கங்க, ஒரு சாதாரண விஷயத்துக்கே புத்திசாலியா இருங்கிறாங்க. சாதாரண விஷயம்னா உடல் சம்பந்தப்பட்ட விஷயம்ங்கிறது சாதாரணம் இல்லையா? சாதாரணம்னா சாமானியமான ஒரு காமன் நாலேஜ் இது. ஆனா அதையவே அவங்க இன்டெலிஜென்ட்டா இருங்க, காமன் சென்ஸோட இருக்காதீங்க, அதை விட ஒரு படி மேல போய் இன்டெலிஜென்ட்டா இருங்க. எப்படி அப்படின்னா அந்த ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கு உண்டான அறிகுறிகளை நீங்க தெரிஞ்சுக்கங்க. ஆனா அது வரைக்கும் வெயிட் பண்ணாதீங்க, அதுக்கு முன்னாடியே நீங்க ஆரோக்கியமா இருந்து பழகுங்க அப்படின்னு சொல்றாங்க. இத ஒருத்தங்க படிக்கிறவங்க, அவங்க ஒரு அளவுக்கு ஞானம் இருக்கிறவங்க, ஞானம்னா வேத ஞானத்தை சொல்லல, பௌதீக விஷயங்கள்ல ஞானம் இருக்கிறவங்களே படிச்சவங்கன்னு வச்சுக்கோங்க. அதை படிச்சோடனே என்ன நினைப்பாங்க, அடடா நம்ம இதை கத்துக்கணும், நமக்கு தெரிஞ்சவங்களுக்கும் இதை வந்து நம்ம ஃபார்வர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதை பத்தி தெரிஞ்சுக்குவாங்க. தெரிஞ்சவங்களுக்கு எல்லாம் அதை வந்து அனுப்பிச்சு வைப்பாங்க, அவங்களும் படிச்சு தெரிஞ்சுக்கிட்டோம்னு. அது அப்படியே பரவும் இல்லையா? இது பௌதீக ஞானத்துக்கே இந்த அளவுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கறோம்னா ஆன்மீக ஞானம் வேத ஞானத்துக்கு நம்ம எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். அதே போலதான் இப்போ நம்ம இப்ப வாழ்நாள்ல இப்போ ஒரு சாமானிய மக்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அதுல வந்து பிறக்கிறது இறக்குறது, அதுக்கு இடையில வந்து வயதாகிறது, வியாதி வர்றதுங்கிற ப்ராசஸ், ஜென்ம மிருத்து ஜரா வியாதி, இந்த ப்ராசஸ் இருந்துகிட்டேதான் இருக்கு. அப்போ வாழ்நாள் பூராவுமே அவங்க ஆதி ஆத்மீக, ஆதி பௌதீக, ஆதி தெய்வீகன்னு 3 விதமான பிரச்சனைகள்னாலையும் அவங்க துன்பத்தை அனுபவிச்சுட்டு இருக்காங்க, சந்தோஷம் இல்லாம வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஏதோ சந்தோஷம்ங்கிறது இடையில வந்து போற ஒரு விஷயமாதான் இருக்கு இல்லையா? பரமபுருஷ பகவான் யாரு, அவருக்கும் நமக்கும் உள்ள உறவு என்ன, இதுக்கெல்லாம் முன்னாடி நம்ம யாரு, நம்மங்கிறது ஆத்மா, பிரம்மம்ங்கிறது என்ன, பரபிரம்மம்ங்கிறது என்ன. பிரம்மம் அப்படிங்கிறது ஆன்மீகத்தை தான் பிரம்மம்னு சொல்றோம். நம்ம ஆத்மாவாகிய நம்ம
பிரம்மம், பகவான் வந்து பரபிரம்மம். சில இடங்கள்ல பிரம்மத்துக்கு சில சில மீனிங் மாறும். பிரம்மம் வந்து பரபிரம்மத்தையும் பிரம்மம்னு குறிப்போம், சில இடங்கள்ல உடலையும் பிரம்மம்னு குறிப்போம். அது கான்டெக்ஸ்டுக்கு தகுந்த மாதிரி மாறினாலுமே பட் பொதுவான மீனிங் என்ன அப்படின்னா இதுதான். இப்ப கயிறுன்னு வச்சுக்கோங்களேன், அது மஞ்ச கயிறாவும் இருக்கலாம், தூரி கட்டுற கயிறாவும் இருக்கலாம். அது ஒரே வார்த்தை தான், எந்த இடத்துல உபயோகப்படுத்துறோங்கிறத பொறுத்து இருக்கு இல்லையா? அது போலதான். ஆனா பொதுவா கயிறுனா என்னன்னு நமக்கு தெரியும். அது போல பிரம்மம்னா கண்டிப்பா என்னன்னா ஆன்மீக சம்பந்தப்பட்டது, அதாவது நம்ம ஆத்மா. பிரம்மம் இல்லாதது எல்லாமே மாயை இல்லையா? எது இல்லையோ, எது பிரம்மம் இல்லையோ அது மாயை. இந்த பௌதீக விஷயங்கள் எல்லாமே மாயை. நம்ம உடலும் மாயை தான். ஏன் அப்படின்னா இது வந்து நிரந்தரம் கிடையாது, இது நம்மளோட அடையாளம் கிடையாது. நம்மளோட அடையாளம் என்ன அப்படின்னா ஜீவேர சொரூபகாய கிருஷ்ணேர நித்யதாச, இதுதான் நம்மளோட அடையாளம். கிருஷ்ணருக்கு நித்தியமா சேவகனா இருக்கிறதா நம்மளோட அடையாளம். ஆனா மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா கிருஷ்ணாங்கிறது வந்து ஒரு ஹிஸ்டரி ஃபிகர், ஹிஸ்டாரிக்கல் ஃபிகர். அவர் வந்து வரலாற்றுல ஒரு நபர், அவர் வந்து ஒரு லீலை செஞ்சவரு. துரியோதனன் என்ன நினைப்பான்னா ஏதோ மேஜிக் பண்ற ஆளு. அவர் விஸ்வரூபத்தை காமிக்கும் போதே சரி இவனுக்கு ஒரு சக்தி அதிகமா இருக்கு போல, கிருஷ்ணனுக்கு சூப்பர் ஹியூமன் மாதிரி ஒரு சக்தி இருக்கு போல, அவ்வளவுதான் நினைச்சாங்களே தவிர யாருன்னா அசுரகுணம் படைச்சவங்களுக்கு. இப்ப ஹிரண்யகசிபுவே பிரகலாத மகாராஜுக்கு வந்து அந்த இது வைஷ்ணவர்கள் சம்பந்தப்பட்ட ஞானம் கிடைக்குது. வைஷ்ணவர்கள்னா என்ன, இப்படி நம்ம வாழணும், எப்படி எல்லாத்தையும் சமமா பார்க்கணும். தீர அதீர பிரியக, வைஷ்ணவர்களுக்கு எப்படி இருக்கும்னா ரூப கோஸ்வாமி, சனாதன கோஸ்வாமி, ஸ்ரீ ரூப சனாதன பட்ட ரகுநாதா, ஸ்ரீ ஜீவ கோஸ்வாமி, கோபால பட்ட தாச ரகுநாதா. சோ இந்த 6 கோஸ்வாமிகளும் பார்த்தோம்னா அவங்கள எப்படி இருப்பாங்கன்னா தீர அதீர பிரியா, எல்லாத்துக்குமே அவங்கள பிடிக்கிற மாதிரிதான் நடந்துக்குவாங்களாம். சோ அந்த அப்கோர்ஸ் அசுர குணம் பிடிச்சவங்களுக்கு வந்து இப்ப விஷ்ணு பக்தி பண்றாங்க, அவங்க பக்தி பாதையில போறாங்கன்னா அவங்களுக்கு பிடிக்காது. ஹிரண்யகசிபு பிரகலாத் மகாராஜ் மகாத்மா இல்லையா, மகா பகவதா. சோ அவரு பையனா வச்சுக்கிட்டு அவருக்கு வந்து பிடிக்கல. உனக்கு யாரு வந்து இங்க மாறு வேஷத்துல யாரோ வைஷ்ணவர்கள் வந்து உனக்கு சொல்லி கொடுத்துட்டு போறாங்களாட்டு இருக்குது, யாரு வர்றாங்க அப்படின்னு கேட்டுட்டு ஷண்டா அமர்கா அவங்களோட டீச்சர்ஸ் இருக்காங்க இல்லையா, சுக்கராச்சாரியரோட பசங்க. சுக்கராச்சாரியார் ஒரு பிராமணன், பிராமணனுக்கு பிறந்த பசங்க வந்து அவங்களும் பிறப்பு மூலியமா பிராமணனா இருந்தாலுமே குணத்து மூலியமா சுக்கராச்சாரியரும் ஒரு பிராமணன் கிடையாது. எக்ஸ்கியூஸ் மீ, சாரி. சுக்கராச்சாரியார் வந்து பிறப்பு மூலியமா பிராமணன், ஆனா குணங்கள் மூலியமா பிராமணன் கிடையாது. அதே போலதான் அவங்களோட பசங்க ஷண்டா அமர்காவும் பிராமணர்களா பிறந்தாலுமே அவங்களோட குணங்கள் பிராமணம் கிடையாது. சத்தியம், சௌச்சம், தபஸ், தம, அப்புறம் சாந்திர், ஆர்ஜீவம், ஏவச்சா. அதுக்கப்புறம் என்னென்ன குணங்கள்? சத்தியமா உண்மை பேசணும், கிளென்லினஸா இருக்கணும், உள்ளாரையும் சரி வெளியிலயும் சரி தூய்மையா இருக்கணும். அதுக்கப்புறம் இது ஆஸ்டரிட்டி பண்ண, தபஸ்தியாக்கள் பண்றது, விரதம் இருக்கிறது, எல்லாத்தையும் சமமா பாக்குறது, எப்பவும் காமா இருக்கிறது, ஒரு மனசாந்தியோட இருக்கிறது, திருப்தியோட இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஞான விஞ்ஞானம், அவங்களுக்கு ஞானமும் விஞ்ஞானம் எல்லாம் தெரியும். சோ இந்த மாதிரி குணங்கள் இருக்கிறவங்க பிராமணர்கள் இல்லையா. வைஷ்ணவர்கள்ங்கிறது வந்து அதுக்கு ஒரு படி மேல போய் அவங்க வந்து பகவான் விஷ்ணுவை வந்து ஒரு டிட்டர்மினேஷனோட கும்பிடுறது, பகவான் வழிபடுறது வந்து ஒரு ஒரு வைராகியத்தோட வழிபடுறது, நம்ம பண்ணணும் இத அப்படிங்கிற மாதிரி. இப்ப பிராமணர்கள்ல வந்து அந்த குவாலிட்டிஸ் இல்ல, ப்ரூவ் ஆகல அப்படின்னா அவங்க பிராமணர்கள் கிடையாது அப்படின்னு சொல்லப்படுது. இப்ப சுக்கராச்சாரியார் ஏன் பிராமணன் இல்ல அப்படின்னா அவன் பிறப்பு மூலியமா பிராமணனா இருந்தாலுமே, அவன் ஒரு ஆச்சாரியர் ஸ்தானத்துல இருந்து ஒரு குருஸ்தானத்துல இருந்தாலுமே ஹிரண்யகசிபுக்கு என்ன சொல்லி கொடுக்கணும்? பகவான் விஷ்ணுதான் முன்முதற் கடவுள்னு சொல்லி கொடுக்கணும். ஆனா அதை அவன் பண்ணல. அவன் என்ன பண்ணான், சுக்கராச்சாரியார் என்ன பண்ணாரு அப்படின்னா ஹிரண்யகசிபுக்கு ஜால்ரா போட்டுட்டு இருந்தாரு இல்லையா. இப்ப எப்படி துரியோதனன் சைடு சில பேரு துரோணாச்சாரியார், பீஷ்மா, இவங்கெல்லாம் இருந்தாங்க. அப்கோர்ஸ் பீஷ்மா வந்து இருந்ததுக்கு காரணம் கிருஷ்ணரோட ஏற்பாட்டுனால. ஏன்னா அவர் பெரிய பக்தர்,
பீஷ்மர். அதனால அது சிவபெருமான் எப்படி எல்லாத்துக்காகவும் பார்க்கடல் கடையும் போது அந்த வர விஷத்தை வந்து யாருமே குடிக்க தயாரா இல்ல, ஆனா எல்லா ஜீவராசி, இதுதான் வைஷ்ணவரோட குவாலிட்டிங்கிறது. இதுதான் வைஷ்ணவரோட குவாலிட்டி. தன்னை துன்புறுத்திட்டாலும் பரவாயில்ல, மத்தவங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்காகவும் தானே விஷத்தை குடிக்கிறேன்னு விஷத்தை குடிச்சாரு இல்லையா. இதயத்துல ராமபிரான் இருக்காரு, விஷ்ணு இருக்காரு, அதனால இதயம் வரைக்கும் அந்த விஷம் போயிடக்கூடாதுன்னு கழுத்தோட வச்சுக்கிட்டாரு நீலகண்டன். சோ இதுதான் வைஷ்ணவ குவாலிட்டி இல்லையா. பிராமணன்கிறது நம்ம இப்ப வேத ஞானத்தை கத்துக்கிறது, கத்து கொடுக்கறது, யாசகம் பண்றது, வந்த பொருளை திருப்பி மத்தவங்களுக்கு கொடுத்துறது. தேவை அதிகமா வந்துருச்சுன்னா, தேவைக்கு அதிகமா வந்துருச்சுன்னா அதை வச்சுக்க மாட்டாங்க பிராமணர்கள். வைஷ்ணவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, வாலண்டியரா அவங்கள அடிச்சாலும் சரி உதைச்சாலும் சரி மத்தவங்களுக்கு கிருஷ்ண பக்தி விஷ்ணுவை கும்பிடணும் அப்படிங்கறதுக்காக நாம ரூப குண லீலை ஹரிக்கதை எதை கொடுக்க முடியுமோ அதை கொடுக்கறதுக்கு அவங்க தேடி போவாங்க. இப்ப சைத்தன்யா சரிதாமிர்தத்துல இவரோட வேலையே என்னன்னா, பலராம் வந்து நித்யானந்த பிரபுவா வருவார், கிருஷ்ணர் வந்து சைத்தன்யாவாவும் பலராம் வந்து நித்யானந்தாவாவும் வருவார் இல்லையா. அப்ப நித்யானந்த பிரபுக்கும் பிரம்மா வந்து ஹரிதாஸ் தாக்கூரா வருவார். முஸ்லிம் குடும்பத்துல பிறந்திருந்தாலுமே அவருக்கு ஹரிநாமத்து மேல ஒரு அட்ராக்ஷன். இப்ப அன்நேச்சுரலி அன்அட்ராக்டட் டு கிருஷ்ணா அப்படின்னு சொல்லிட்டு பிரபுபாதர் பொருளுரையில் எழுதியிருப்பாரு. ஹிரண்யகசிபு பத்தி எழுதும் போது 7வது ஸ்கந்தத்துல வரும். அதுல வந்து 7வது ஸ்கந்தத்துல வரும். இவரு பிரபுபாதர் என்ன எழுதியிருப்பாருன்னா, நேச்சுரலாவே இயற்கையாவே எல்லா ஜீவராசிகளுக்கும் கிருஷ்ணர் மேல ஒரு ஈர்ப்பு இருக்குது. இது வந்து நேச்சுரல் பொசிஷன், நம்மளோட கான்ஸ்டிடியூஷனல் பொசிஷன் என்ன அப்படின்னா, எல்லாத்து மேலயும் நமக்கு ஈர்ப்பு இருக்கு. எல்லாத்துக்கும் கிருஷ்ணர் மேல ஈர்ப்பு இருக்கு. ஆனா அது இயற்கை. ஆனா ஹிரண்யகசிப்புக்கு வந்து அந்த மாதிரி இல்ல. அவன் அசுர குணத்துல இருந்ததுனால அன்நேச்சுரலி இயற்கைக்கும் மாறா அவன் வந்து என்ன பண்ணான், கிருஷ்ணர் மேல ஈர்ப்பு வராட்டி கூட எனிமையா பார்த்தான், எதிரியா பார்த்தான் இல்லையா. அதுதான் அந்த அசுர குணம். இப்ப பார்த்தோம்னா இந்த நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி கிருஷ்ணரை வந்து ஒரு சாதாரண ஒரு நபரா பாக்குறது. ஜென்ம கர்மச்சமே திவ்யம். ஜென்ம கர்மச்சமே திவ்யம்னா கிருஷ்ணர் பகவத்கீதையில 4வது அத்தியாயத்துல சொல்றாரு இல்லையா. அதாவது என்னோட பிறப்பு என்னோட செயல்கள் எல்லாத்தையும் யாரு திவ்யமா பாக்குறாங்களோ அவங்க திருப்பியும் இங்க வர வேண்டாம் அர்ஜுனா, வர வேண்டிய தேவையில்லை இந்த லோகத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப ஜெயன் விஜயன் வைகுந்த லோகத்துல இருந்தாங்க. வைகுந்த லோகத்துக்கு வந்தா திருப்பி வர வேண்டியது இல்ல. ஆனா ஏன் திருப்பி வந்தாங்க அவங்க பூலோகத்துக்கு? யாராவதுனால திங்க் பண்ணி சொல்ல முடியுமா? ஹரே கிருஷ்ணா. இவ திங்க் பண்ணிட்டு இருக்கிறீங்களா? ஓகே. சோ நான் என்ன சொன்னேன்னா, இப்போ அர்ஜுனன் கிட்ட கிருஷ்ணர் சொல்றாரு ஜென்ம கர்மச்சமே திவ்யம். அதாவது என்னோட ஜென்மம் பிறப்பையும் என்னோட செயல்களையும் யாரு திவ்யமா பாக்குறாங்களோ அவங்க திருப்பி வர வேண்டியது இல்ல அர்ஜுனா அப்படின்னு சொல்றாரு. ஆனா எங்க போனா திருப்பி வர வேண்டியது இல்ல அப்படின்னா, அந்த லோகத்துக்கு பகவானோட லோகத்துக்கு போனவங்க திருப்பி வர வேண்டியது இல்ல. பகவானோட லோகம் வந்து கிருஷ்ண லோகம் இருக்கு, இது இருக்கு, என்னது இல்ல பூலோக விருந்தாவனம் இல்லைங்க, வைகுந்த லோகம். வைகுந்த லோகம் இருக்கு, கோலக்க விருந்தாவனம் இருக்கு இல்லையா. அப்ப அங்க வைகுந்தத்துல இருந்த ஜெயன் விஜயன் ஏன் திரும்பி வந்தாங்க பூலோகத்துக்கு? இல்ல, இப்ப வைகுந்தத்துல இருந்தா அங்க பிழையே இல்ல. வைகுந்தம், குந்தம்னா துன்பம் இல்லாத ஒரு இடம், குற்றம் இல்லாத ஒரு இடம்னு சொல்லலாம். வைகுந்தம்ங்கிறது அதான் குற்றம் அல்லது துன்பம் அப்படின்னா குந்தம். வைகுந்தம்னா அங்க துன்பம் இல்லாத ஒரு இடம், இல்ல குற்றம் நடக்காத ஒரு இடம். அப்படி இருக்கிற லோகத்துல, அதாவது பகவானோட திருநாட்டுல இருந்துட்டு கீழே வீழ்ச்சி அடையறதுக்கு உண்டான வாய்ப்பே கிடையாது. ஆனா ஜெயனும் விஜயனும் கீழே வந்தாங்க. ஒரு ஜென்மம் இல்ல 3 ஜென்மங்கள் வந்தாங்க. அங்க தவறு நடக்கிறதுக்கே வாய்ப்பு இல்ல.
ஆனா அங்க தவறு நடந்திருக்கிறது. எப்படி? கர்மாவே இல்லையே வைகுந்தத்துல, கர்மாவே கிடையாது. நம்ம பூலோகத்துலதான் நம்ம கர்மாவை கழிக்கிறதுக்காகவும் பக்தி செய்யறதுக்காகவும் வர்றோம். ஆனா மக்கள் மறந்துட்டு கர்மாவையே செஞ்சுட்டு இருக்கோம் திரும்பி திரும்பி. வர்றதே எதுக்கு? 4 குமாரர்கள் 4 குமாரர்கள் வர்றாங்க. சனத்குமாரர்கள் 4 பேரு. அவங்கள வந்து இவங்க விடல. அதனால வந்து இவங்களுக்கு இது பண்ணிடுறாங்க. அதனால 3 ஜென்மம் வந்து 3 ஜென்மம் அதாவது எழுதப்படக்கூடாது. இந்த பூலோகம் பிறந்து 10 இது விடவே பிறந்து வந்தாங்கன்னா அவங்கள 3 1000 வருஷம் இந்த மாதிரி பண்றீங்க. இல்ல 3 வந்து ராட்சசமா இருக்கீங்க, 3 பிறப்பு எனக்கு போதும், அப்புறம் உங்கள்கிட்ட வந்து நான் தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. கரெக்ட். ஆனா அங்கதான் தப்பே நடக்க கூடாது. எப்படி தப்பு நடந்தது? ஹரே கிருஷ்ணா சொல்லுங்க. அவங்க வந்து இப்போ அனர்த்தங்கள் வந்து நம்ம பூலோகத்துல அதாவது கீழ் லோகத்துலதான் இல்லையா? இப்ப வந்து வைகுந்த லோகம்ங்கிறது ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு குற்றமற்ற ஒரு இடம். அது வந்து பூமி மாதிரியோ தேவர்கள் இருக்கிற லோகம் மாதிரியோ பிரம்மலோகம் ஜனலோகம் அந்த மாதிரி கிடையாது. அங்க வந்து ஜென்ம மிருத்து ஜராவியாதி கிடையாது, முக்குணங்கள் கிடையாது, சத்தகுணம் ரஜகுணம் தமகுணம் கிடையாது. சுத்த பக்தி அங்க இருக்கு, விசுத்த பக்தி அங்க இருக்கு இல்லையா? ஏன் அனுமதிக்கல? சோ அதாவது என்னன்னா இது பகவானோட ஏற்பாடு. தவறே நடக்காது அந்த இடத்துல. ஆனா பகவானுக்கு வந்து என்னென்ன பண்ணணும்னா அதான் ஒரு ஆக்ஷன்ல அவருக்கு நிறைய பர்பஸ சாட்டிஸ்ஃபை பண்ணுவாரு இல்லையா கிருஷ்ணா? அப்ப அவரு என்னன்னா அவருக்கு வந்து ஃபைட் பண்ணும். அந்த வீரிய ரசத்தை, அந்த பாவத்தை, அந்த ரசத்தை வந்து அவர் அனுபவிக்கணும். இப்ப எப்படி வந்து சைத்தன்யா மகாபிரபு வந்து ஒரு பக்தரா இருந்தா, கிருஷ்ணர் என்ன நினைக்கிறாரு, ஒரு பக்தையா இருந்தா, ஒரு பக்தரா இருந்தா என்னை விட அவங்க சந்தோஷமா இருக்காங்களே. முக்கியமா ராதாராணி வந்து என்னை விட அவ சந்தோஷமா இருக்கிற, எனக்கு சேவை பண்றவர். புருஷர்னா என்னன்னா அனுபவிப்பவர். பிரகிருதி அப்படிங்கறது அனுபவிக்கப்படுறவங்க இல்லையா? அப்ப புருஷர் யாரு? பரம புருஷர் பகவான். அவரு எல்லாத்தையும் அனுபவிக்கிறவர். இப்போ வேலைக்காரன் இருக்கான், சமைச்சு கொடுக்கறான், சமைச்சு கொண்டு வந்து முதலாளிக்கு கொடுக்கறான் சந்தோஷமா. நல்ல வேலைக்காரன்னு வச்சுக்குவோம். மோசமான வேலைக்காரன்னா நல்ல வேலைக்காரன் ரொம்ப பிரமாதமா மாஸ்டருக்கு வந்து சமைச்சு கொடுக்கறான். கொண்டு வந்து கொடுத்தோடனே மாஸ்டர் அப்படியே அனுபவிச்சு சாப்பிடுறாரு. அந்த ஒரே ஒரு ரசகுல்லாவா குலோப் ஜாமுனா இருந்தாலும் கூட அதை வந்து மெதுவா அனுபவிச்சு ஒவ்வொரு வாயா ருசியா சாப்பிடுறாரு. அத பார்த்த அந்த ஆளுக்கு வந்து அவ்வளவு பேரானந்தம், ரொம்ப சந்தோஷம், ரொம்ப திருப்தி. அவன் சாப்பிடவே இல்லை, ஆனா திருப்தி. இந்த ஆச்சரியம் மாஸ்டருக்கு என்னன்னா, அந்த முதலாளிக்கு அனுபவிக்கிறது நானு, ஆனா என்னை விட இவன் ரொம்ப ஓவர் ரியாக்ட் பண்றானே, இவன் ரொம்ப சந்தோஷமா இருக்கானே. என்ன காரணம்னா அவன் ஒவ்வொரு க்ஷணமும் அவன் செய்யும் போது அத வந்து மாஸ்டருக்கு செய்யறோம், அது அவருக்கு பிடிக்கணும் அப்படின்னு பெஸ்ட் இன்கிரீடியன்ஸை போட்டு எப்படி யசோதாமாயி வந்து பால் ஸ்வீட் செய்யும் போது அந்த 1,00,000 மாடு அவங்க கிட்ட இருக்குதுன்னா அந்த மாட்டுல பெஸ்ட் 3 மாடு செலக்ட் பண்ணி அதுக்கு பெஸ்ட் புல்லு கொடுத்து அதுல பெஸ்ட் மாடு கிட்ட இருந்து பாலை கறந்து அதை நல்ல கண்டென்ஸ்டு மில்கா திரட்டிப்பால் மாதிரி செஞ்சு அதுல பால் ஸ்வீட் செய்யறது. சோ இதுதான் மாதாஜிக்கு வேலை எப்பவும். எதுக்கு? கிருஷ்ணருக்கு பிடிக்கணும், கிருஷ்ணர் நல்லா சந்தோஷமா சாப்பிடணும்னு இந்த ஹோல் ப்ராசஸ்ல பால் கறக்கிறதுல இருந்து அதை செஞ்சு கொடுத்து சாப்பிட்டு ருசியா இருக்கா இல்லையான்னு சொல்ற வரைக்கும் அந்த யசோதாமாவோட மூடு எல்லாமே கிருஷ்ணரை நினைச்சுதான் ஸ்மரணம். பாடிக்கிட்டே கிருஷ்ணரை பத்தி அவங்களோட லீலைய பத்தி பாடிக்கிட்டேதான் அந்த வேலைகளை செய்யறது. சோ இதுதான் அவங்களோட டெய்லி ஹாபியே. இதுதான் அவங்களுக்கு ஆக்சுவல் வேலையே. இதுதான் ஹாபியும். இதுதான் கிருஷ்ணருக்கு பிடிச்சது வகை வகையா செஞ்சு கொடுக்கறது. சோ கிருஷ்ணரை வந்து அது ரெசிப்ரோகேட் பண்ணணும் இல்லையா?
அப்ப அதை அனுபவிச்சு சாப்பிடும் போது, இப்போ நம்ம ஒருத்தங்களுக்கு ஆசாசியா செய்யும் போது அவங்க சரி அப்படி ஓரமா வச்சுட்டு போங்க அப்படின்னு சொன்னா செஞ்சவங்களுக்கு வந்து பொக்குன்னு போயிருது. என்ன இவ்வளவு கஷ்டப்பட்டு செஞ்சுட்டு வந்தோம், சரி அப்படியே சாப்பிட்டாலும் சாப்பிட்டதுக்கு ஒரு ரியாக்ஷனே இருக்காது. அவங்க முகத்திலயும் ரியாக்ஷன் இருக்காது, வாயிலயும் ரியாக்ஷன் இருக்காது. அப்படியே சாப்பிட்டுட்டு அப்படியே வச்சுட்டு இருந்துச்சு. அப்போ அவங்க செஞ்சவங்களுக்கு அப்போ ரொம்ப பொக்குன்னு போயிடும் இல்லையா? இப்ப செஞ்சவங்கள வந்து நம்ம அவங்க எவ்வளவு ரசிச்சு செஞ்சிருக்காங்கிறது அந்த ருசியில தெரியும் போது, நம்ம அவங்கள பாராட்டும் போது இன்னும் ஒண்ணு கொடு அப்படின்னு ஆசையா கேட்கும் போது அவங்களுக்கு இன்னும் அவ்வளவு ஆனந்தமா இருக்கும். அப்ப கிருஷ்ணருக்கு வந்து அதை அனுபவிக்கணும். ராதாராணி எனக்கு சேவை பண்றா, ஆனா அவளை விட நான் சந்தோஷமா இருக்கணும். பட் பார்த்தா அவள ரொம்ப சந்தோஷமா இருக்கான்னு சொல்லிட்டு அந்த பக்தையோட மூடு, அந்த பக்தரோட மூடு எப்படி இருக்கும் அப்படிங்கறத ரசிக்கிறதுக்காக அவர் வந்து பக்தரா வர்றாரு சைத்தன்யாவா. அதே சமயத்துல ஹரிநாமத்தை எல்லாத்துக்கும் கொடுக்கணும். ஏன்னா அத்வைத ஆச்சாரியார் வேண்டிக்கிட்டாரு, மகாவிஷ்ணுவோட அவதாரம் அத்வைத ஆச்சாரியா அவர் வேண்டிக்கிட்டாரு. துளசி பூஜை சாலிகிராமத்துக்கு பண்ணி கங்கா தண்ணியில வேண்டிக்கிறாரு, வாங்க கிருஷ்ணா இங்க ரொம்ப மோசமா போகுது கலியுகம், யாருமே ஹரிநாமத்தை சொல்றது இல்லைன்னு. அதுக்கப்புறம் வராரு சைத்தன்ய மகாபிரபு. அப்ப நிறைய பர்பஸ் ஒரே ஒரு ஆக்ஷன்ல அவரோட அப்பியரன்ஸ்ல எல்லாம் சாட்டிஸ்ஃபை ஆகுது. அதே போல அவருக்கு வந்து இந்த வீரிய ரசத்தை வந்து அனுபவிக்கணும், சண்டை போடணும், நல்லா ஃபைட் பண்ணணும். அதுக்கு வந்து நல்ல ஆளுக வேணும். இந்த அசுரர்கள் அப்படின்னா அவங்க எல்லாம் ரொம்ப வத்தலம் தத்தலமா தான் இருப்பாங்க கிருஷ்ணர் கம்பேர் பண்ணும்போது. கிருஷ்ணரோட பக்தர்கள் தான் அவருக்கு ஆல்மோஸ்ட் ஈக்குவலா இருப்பாங்க. ஏன்னா நம்ம போன கிளாஸ்ல சொன்ன மாதிரி கிருஷ்ணருக்கும் பகவானோட பக்தர்களுக்கும் வித்தியாசமே இருக்காது. இப்போ அந்த சாரூபிய முக்தி, சாளுக்கிய முக்தி, சாயுஜ்ய முக்தி, சர்ஷ்டி முக்தி, சாமிப்பிய முக்தின்னு சொல்லிட்டு 5 வகையான முக்திகள் இருக்கு. அதுல சாரோப்பிய அப்படின்னா பகவானோட ரூபம் அவங்களுக்கு அப்படியே இருக்கும், 4 கை அப்படியே எல்லாம் இருக்கும். அந்த ஸ்ரீவத்சா இருக்காது சரி, அந்த 1-2 மாற்றத்தை தவிர மீதி எல்லாம் பார்த்தா பகவான் மாதிரியே இருப்பாங்க. அது சாரூபிய முக்தி கிடைக்கிறது. சாலோக்கிய முக்தினா பகவான் இருக்கிற லோகத்திலேயே இருக்கிறது. ஜெயன் விஜயன் வந்து 3 டீமன்ஸா வந்துட்டு போனதுக்கு அப்புறம் அவங்க திருப்பியும் போகும்போது சாரூபிய சாலோக்கிய முக்தி 2ம் கிடைச்சது. அப்போ பகவானோட லோகத்திலையும் பகவானோட ரூபத்திலையும் அவங்க இருந்தாங்க. ரூபம்னா ஒரே மாதிரி ரூபம், ஐடென்டிக்கல். பகவான் வேற நம்ம வேறதான், பட் ஐடென்டிக்கலா இருக்கிற மாதிரி, ஆல்மோஸ்ட் ஐடென்டிக்கல். அப்ப அந்த நல்லா ஃபைட் பண்றதுக்கு வந்து, ஏன்னா பகவானோட குணங்கள் தான் பக்தர்கள்கிட்டயும் இருக்கே. பகவானை விட அதிகமான கருணை குணம் பக்தர்கள் கிட்ட இருக்கு. பகவான் பகவத்கீதையில தீவிரமா சொல்லுவாரு, இங்க பாருங்க இந்த கேட்க மாட்டாங்க தெரியுங்களா பக்தியை பத்தி எல்லாம், அவங்க கிட்ட எல்லாம் போய் சொல்லிட்டு இருக்க கூடாது அர்ஜுனா, அவங்க எல்லாம் கேட்க மாட்டாங்க, அவங்க எல்லாம் அசுர குணம் இருக்கிறவங்க, அவங்க கிட்ட போய் டைம் வேஸ்ட் பண்ணாத, அவங்க கிட்ட எல்லாம் நீ எதுவுமே சொல்லாத, விட்டுரு, பகவத்கீதை பத்தி பேசாத அப்படின்றாரு அர்ஜுனா கிட்ட. ஆனா விடவே மாட்டாங்க. பிரபுபாதர் என்ன பண்ணாரு, ராமானுஜாச்சாரி என்ன பண்ணாரு, இவங்க எல்லாம் பகவான் வந்து சொல்றதுதான் சொல்றாங்க. ஆனா பகவானை விட கருணை உள்ளம் படிச்சவங்க வந்து, அதிக கருணை உள்ளம் படிச்சவங்க ஆச்சாரியர்கள். பகவான் இந்த அசுரர்களுக்கு போய் சொல்லாத, இவங்க கேட்க மாட்டாங்கன்னு தெரிஞ்சுமே இவங்க போய் சொல்லுவாங்க. ஏன்னா எப்படியாவது எடுத்துக்கிட்டோம், காதாலேனாவது கேட்கட்டும் அப்படின்னு. சோ அந்த வீரிய ரசத்தை அனுபவிக்கிறதுக்காக ஜெயன் விஜயனை அந்த மாதிரி நடந்துக்க வச்சாரு பகவான் இல்லையா? இல்லைன்னா அந்த மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. எப்படி நடக்கும்? வைகுந்தத்துல தவறே நடக்காது, அனர்த்தங்கள் இல்ல, குணங்கள் இல்ல, பொறாமை, போட்டி, கர்வம், இதெல்லாமே குணங்கள் மூலியமா வர்றது தானே, மாயை மூலியமா வர்றதுதானே. சத்தகுணம், ரஜகுணம், தமகுணம். இந்த கர்வம் எங்க இருந்து வரும்? கோபம் எங்க இருந்து வரும்? ரஜகுணத்துல இருந்து, தமகுணத்துல இருந்து வரும் இல்லையா? அப்ப எப்படி அந்த குணங்கள் எங்க அங்க வந்தது சத்த குணத்துல இருக்கிறவங்களுக்கு அப்படின்னா, பகவானோட டிராமா தான், ஒரு ஆர்கெஸ்ட்ரா. சோ பகவான் வந்து இந்த இவரு ஹரிதாஸ் தாக்கூர் வந்து பகவான் நாமத்தை எப்போ சொல்லிட்டு இருக்கும் போது, அவர் முஸ்லிம், மத்த முஸ்லிம்ஸ் எல்லாம் கிண்டல் பண்ணுவாங்க. அவருக்கு பனிஷ்மெண்ட் தனியா 22 சந்தை கடையில வந்து அடிச்சு, சாட்டையால அடிச்சு, அப்ப அவர் சாக கிடையாது. எப்படி இயேசுநாதரை வந்து சிலுவையில அரைஞ்சாங்க, ஆனா அவர் 6 மணி நேரத்துக்கு மேல ரிலீஸ் பண்ணாங்க, அவர் சாகவே கிடையாது. அது ஒரு ஸ்டோரி, அது உண்மையான ஒரு சம்பவம். பட் வேற மாதிரி அதை சொல்லிட்டாங்க அரசியல் காரணங்களால. சரி நம்ம அதுக்குள்ள போக வேணாம், நம்ம டைம் கிடைக்கும் போது அதை பத்தி பேசுவோம். இப்ப இவர் என்ன பண்ணாரு ஹரிதாஸ் தாக்கூர், இவங்கெல்லாம் முஸ்லிம்ஸ் வந்து கிண்டல் பண்ணும் போது ஹரே கிருஷ்ணாவா, ஹரி கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணான்னு இந்த கிண்டல் பண்ணி
வாயை கோணிச்சுட்டு எல்லாம் பாடுவாங்கல்ல, அந்த மாதிரி பாடும்போது இவருக்கு வந்து சந்தோஷமா இருக்கும் மனசுக்குள்ள. இப்படினாவது ஹரிநாமத்தை சொல்றாங்களே, அவங்களுக்கு தூய்மை அடையட்டும் மனசு அப்படின்னு சொல்லி அவர் சந்தோஷப்படுறாரு. ஆனா வெளியில அந்த சந்தோஷம் காமிச்சிட்டாதான் இவனுங்க என்ன பண்ணுவாங்களாம், இவருக்கு எது பிடிக்காதோ அது வம்பு இழுக்கிறது. இப்ப இவருக்கு பிடிச்சத வந்து இவங்க அவமானப்படுத்துறதா நினைச்சிட்டு ஹரே கிருஷ்ணா மகா மந்திரத்தை அவமானப்படுத்துறாங்க. இவர் வந்து சிரிச்சுக்கிட்டு எப்படியோ இவங்க சொல்றாங்களே அப்படின்னு சொல்லி மூஞ்சியில தெரிஞ்சிருச்சுன்னா மறுபடியும் அவங்க சொல்ல மாட்டாங்கங்கறக்காக இவர் என்ன பண்ணுவாரா, முகத்தை வந்து வேணும்னே சுளிக்கிறது, ரொம்ப கஷ்டப்பட்டு காது அடைக்கிற மாதிரி எல்லாம் பண்றது, இப்படி எல்லாம் பண்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்த பாவனைகளை எல்லாம் வச்சுக்கிட்டு இவங்க மேலும் மேலும் ஹரே கிருஷ்ணாவை கிண்டல் பண்ணி ஹரே கிருஷ்ணா மகாமந்திரத்தை சொல்றதாம். அப்ப இவருக்கு உள்ளார வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கணுமா ஹரிநாமத்தை சொல்றாங்கன்னு. சோ இதுதான் ஆச்சாரியர்களோட குணம். அந்த இரக்க குணம் இருக்கு இல்லையா, கருணை குணம், அது வந்து ஆச்சாரியர்கிட்ட இருக்கு. இந்த மாயாவதிகள் இல்ல அவங்க எல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்க, எல்லாரும் கடவுள்வாங்க, நம்மளும் கடவுள் கடவுளும் கடவுள் அப்படிங்கிற இல்லாத தியரி எல்லாம் அவங்க சொல்லுவாங்க. ஆனா நம்ம எப்படி அத புரிஞ்சுக்கணும், வேதஞானத்தை முழுசா படிச்சிருந்தா நம்ம என்ன நிலையில பக்குவம் அடைஞ்சிருக்கணும் அப்படின்னா, அந்த நம்ம வேதைஷு சர்வ அகமேவ வேதியை கிருஷ்ணர் சொல்றாரு இல்லையா பகவத்கீதையில, வேதங்களை படிக்கிறதே என்ன தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இப்ப இதுல இன்னொரு லைன் பிரபுபாதர் கொடுத்திருக்காரு பாருங்க, பூர்ணம் ஓம் பூர்ணமதம் பூர்ணமிதம் பூர்ணம் ஏவ உதச்சேத்தே. அந்த ஈஷோ உபநிஷத்துல முதல்ல வர்றது பகவான் வந்து பூர்ணமான ஒருத்தர். இப்போ 2 இருக்கு அப்படின்னா 2ல 2 ஆப்பிள் இருக்கு, அதுல நான் ஒரு ஆப்பிள் எடுத்துட்டேன், மீதி எவ்வளவு ஆப்பிள் இருக்கும்னா ஒரு ஆப்பிள் தான் இருக்கும். இதுதான் பௌதீக கணக்கு இல்லையா. ஆனா பகவானை பொறுத்த வரைக்கும் அவர் பூர்ணம். அவர்கிட்ட இருந்துதான், அவரோட அங்கமா தான் நம்ம எல்லாரும் வர்றோம் இல்லையா, எல்லா ஜீவராத்மாக்களும் அவர்கிட்ட இருந்துதான் வர்றோம். ஆனாலும் அவர் முழுமையாதான் இருக்காரு. இந்த 99 பீப்புள் வெளியில வந்துட்டாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து 1%ஆவோ 2%ஆவோ அவர் குறையல 100ல இருந்து. அவர் 100% தான் இருக்காரு. நம்ம எத்தனை ஜீவாத்மாக்கள் அவர்கிட்ட இருந்து வந்தாலுமே அவரு பூர்ணமாதான் இருக்காரு. சோ பிரபுபாதர் சொல்றாரு, பூரணம் என்றால் ஒன்றுடன் ஒன்றை சேர்த்தாலும் ஒன்று, ஒன்றிலிருந்து ஒன்றை நீக்கினாலும் ஒன்று என்பதை மாயாவதிகள் புரிந்து கொள்ள தவறுகின்றனர். அதுவே பூரண உலகின் நியதியாகும். சோ நமக்கு வந்து இப்போ இந்த நம்ம உதாரணம் சொன்ன பாத்தீங்களா, அந்த ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கு முன்னாடி இந்த அறிகுறிகள் எல்லாம் தெரிஞ்சு புத்திசாலி ஆகுங்கள் அப்படின்னு சொல்லி அட்வர்டைஸ்மெண்ட் பண்றாங்க அப்படின்னு. அப்ப நம்ம பௌதீக உலகத்துல நீங்க இந்தந்த வினைகள் பண்ணீங்கன்னா கருட புராணத்துல இந்தந்த பாவ காரியங்களுக்கு இந்தந்த தண்டனைகள் உண்டு, இதெல்லாம் நீங்க பண்ணாதீங்க, இந்த பாவங்கள் நாவாலையோ மனதாலையோ செயலாலையோ சொல்லாலையோ நம்ம வந்து எந்த ஒரு துன்பமும் மற்ற ஜீவாத்மாக்களுக்கு கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லி வேத நூட்கள் நம்மளுக்கு கத்து கொடுக்குது. ஆனா என்ன பண்றாங்க, எல்லாத்தையும் முழுசா படிக்கிறது இல்ல, அவங்களுக்கு தேவையானதை எடுத்துக்கிறாங்க, தேவையில்லாததை விட்டுறாங்க. சோ இது வந்து ஞானமா இருக்க முடியாது இல்லையா. நம்மளுக்கு தேவையானதை மட்டும் எடுத்துக்கிறதுக்கு இது என்ன ரெஸ்டாரண்ட் மெனுவா, எனக்கு பிடிச்சதுங்க தோசை மட்டும் கொடுங்க மீதி எல்லாம் வேணாம்னு சொல்லிட்டு இருக்கு. சோ இது வேத கல்வி, வேத ஞானம், ஆன்மீக ஞானம். வேத ஞானத்தை கூட விடுங்க, ஆன்மீக ஞானம் இறை ஞானத்தை எடுத்துக்கும் போது அதனோட தத்துவத்தை அந்த ரசம் என்னவோ அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா தான் நம்மளால இந்த பிறப்பு இறப்பு அந்த சம்சாரத்திலிருந்து வெளியில வர முடியும். பிறப்பு இறப்புன்னு ஒண்ணு இருந்தாலே நம்மளுக்கு வயோதிகம் அப்புறம் வியாதின்னு வரதான் செய்யும் அப்படின்னு பிரபுபாதர் வகுப்புல சொல்லுவாரு. இப்ப ஆன்மீக உறவு கிருஷ்ணர் கிட்ட இருக்கிற நம்மளோட நித்தியமான ஆன்மீக உணர்வை நம்ம புரிஞ்சுக்காம தற்காலிகமா இருக்கிற இந்த உடல் சம்பந்தப்பட்ட தற்காலிகமான உறவுகளுக்காக என்ன பண்றோம், அர்ஜுனன் என்ன பண்ற அப்படின்னா, இவங்கெல்லாம் என்னோட உறவினர்கள் ஆச்சாரியர்கள், இவங்களுக்கு நான் எந்த ஒரு துன்பத்தையும் கொடுக்க மாட்டேன், அவங்கள நான் கொல்ல மாட்டேன்னு அந்த முடிவுக்கு வந்ததுக்கு காரணம் என்ன? அப்கோர்ஸ் இதுவும் கிருஷ்ணரோட ஏற்பாடுதான். அர்ஜுனனுக்கு ஞானம் இல்லாம கிடையவே கிடையாது. ஆனா அர்ஜுனனை ஒரு இல்லூஷன்ல போட்டு, ஒரு அறியாமையில இருக்கிற மாதிரி போட்டு அர்ஜுனனை கேள்விகள் கேட்க வச்சு, பரீட்சித் மகாராஜ் எப்படி ஒரு வாரத்துல நீ சாவன்னு அவருக்கு சாபம் கொடுக்க வச்சு அந்த ஒரு வாரத்துல பகவதம் வர்ற மாதிரி ஏற்பாடு பண்ணி, சோ இதுதான் வந்து பகவானோட அந்தரங்க சக்தியோட ஏற்பாடுகள் இல்லையா. பகவானோட
இன்டர்னல் எனர்ஜி. அதே எக்ஸ்டர்னல் எனர்ஜி பகிரங்க சக்தி அப்படின்னா இந்த துரியோதனன் வந்து அந்த கர்வத்தால விதுரரை வந்து வெளியில போன்னு அனுப்புறது, இல்ல நம்ம அந்த அனர்த்தங்கள் மூலியமா இது காம குரோத பயம் ஆச்சரியம் இந்த மாதிரி இந்த மோகம் இதெல்லாம் இருக்குல்ல, ப்ரைடு ஆங்கர் என்வி லஸ்ட் இல்லூஷன், இந்த மாதிரி அனர்த்தங்கள் எல்லாம் இருக்கிறதுனால நம்மளோட கண் மறைக்கப்பட்டிருக்கிறதுனாலதான் பகவானை நம்மளால பார்க்க முடியல முழுமையா, திவ்ய சக்ஷு இல்ல. அப்ப அஃப்கோர்ஸ் எல்லாருமே இப்ப பக்தி பண்றவங்கல நம்ம பல நிலை சொல்லியிருக்கோம் இல்லையா, அட்லீஸ்ட் நம்ம அந்த பாதைக்கு வந்துட்டோம் அப்படிங்கும் போதே அது சக்சஸ் தான். ஏன்னா நேஹ அபிக்கிரமே நாசஸ்தி பிரத்யவாயன வித்யத்தே. சோ இந்த பாதையில வந்துட்டா நாசஸ்தி, எந்த நாசமும் ஆகாது. இந்த பாதையில பக்தி மார்க்கத்துல வந்துட்டோம்னா கண்டிப்பா நம்மளுக்கு வெற்றி தான் அப்படின்னு பிரபு இவரு கிருஷ்ணரே சொல்றாரு. அப்புறம் இன்னொரு பாயிண்ட் பிரபுபாத் என்ன சொல்றாரு அப்படின்னா, இத்தகைய தூய ஞானத்தை அங்கீகரிக்கப்பட்ட ஆன்மீக குருவிடமிருந்து மட்டுமே அடைய முடியும். அதன் மூலம் ஆத்மா கிருஷ்ணருக்கு சமமானவன் என்னும் மயக்கத்தினை தவிர்க்க முடியும். இப்போ கிருஷ்ணர் சொல்றாரு இல்லையா, எங்கிட்ட இருந்துதான் எல்லாமே வருது, அகம் சர்வஸ்ய பிரபவோ, அப்புறம் மத்த பரத்தரன் ஞானத்து, அதாவது என்னை விட எதுவுமே சுப்பீரியர் கிடையாது அர்ஜுனா, நான் தான் சுப்பீரியர், நான் தான் சுப்ரீம் அப்படிங்கறது கிருஷ்ணர் தெளிவா சொல்றாரு. அதனால அவருக்கு பக்தி பண்ணு அப்படின்னு தான் சொல்றாரு. அர்ஜுனன் கிட்ட வந்து நீ போர் பண்ணு, ஆனா என்ன மனசுல நினைச்சிட்டு போர் பண்ணு. சோ நம்ம கடமைகள் இருந்து தவறணுங்கிற அவசியம் இல்ல, போய் ஃபாரஸ்ட் போகணும் அந்த அவசியம் இல்ல. பிரபுபாதர் வந்து சில இடங்கள்ல கொடுத்திருப்பாரு பொருளுரையில, முக்கியமா அந்த பகவதம்ல வர்றது கிரகம் அந்த கூப்பம். இந்த கிரகஸ்தர்களோட லைஃப் எப்படின்னா, அந்த இருட்டான டார்க்கான ஒரு ஆழமான ஒரு கிணறு எப்படி இருக்கும், அதுல விழுந்தா வெளியில வர்றதுக்குண்டான வாய்ப்புகள் வந்து எவ்வளோ கம்மி, ரொம்ப 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 ஸ்லிம் ஆயிரும் அந்த சான்ஸ் ஆஃப் சர்வைவிங். ஒருத்தங்க அந்த டீப் டார்க் வெல்ல விழுந்துட்டாங்க, ஆழமான ஒரு இருட்டான ஒரு கிணத்துக்குள்ள விழுந்துட்டா என்ன பண்றது? அப்போ அதுல எவ்வளவு ஆபத்து இருக்கு. அதுதான் இந்த நம்ம பௌதீக லோகத்துல முக்கியமா கிரகஸ்தர், அதாவது 4 வர்ணங்கள் 4 ஆசிரமங்கள் கொடுக்கப்பட்டதே எதுக்கு அப்படின்னா ஆன்மீகத்துல வருவாங்க, ஆன்மீகத்துல முன்னேறுவாங்க அப்படிங்கறதுக்காக தான். பிரம்மச்சாரியம், கிரகஸ்தா, வானப்பிரஸ்தா, சந்நியாசம், இது எல்லாமே வந்து எதுக்கு, பிராமண சத்திரியா வைஷ்ய சூத்ர, இது எல்லாமே எதுக்கு அப்படின்னா அந்த ஆன்மீக நிலைக்கு வரணுங்கிறதுக்காக தான். ஆனா இதுலயே தவழ்ந்துட்டு இருந்தா, கிரகஸ்த நிலையிலேயே இருந்தா நான் வானப்பிரஸ்தா எடுக்க மாட்டேன், அந்த ஒரு ஏஜுக்கு வரைக்கும் நம்ம குடும்பத்தை பாக்குறோம் சரி, அதுக்கு அடுத்தது நம்ம அந்த குடும்பத்தை அவங்க பெரியவங்க ஆயிட்டாங்க, அவங்களோட இண்டிபெண்டன்சி அவங்களுக்கு வந்துருச்சுன்னா நம்ம பக்தியை பார்த்து போயிட்டே இருக்கணும். இவரு கிளாஸ்ல சொல்லுவார், ராதாநாத் சுவாமி மகாராஜா இல்ல இன்னொரு மகாராஜான்னு தெரியல, வகுப்புல சொல்லும் போது நம்மளோட ஜேர்னி, ஆன்மீக ஜேர்னி எப்படி இருக்கும்னா, நம்ம ஆன்மீக பயணம் வந்து தனித்துவமானது, இண்டிபெண்ட். நம்ம வந்து இதோ என் பையனையும் கூட்டிட்டு வரேன், என் குழந்தைய கூட்டிட்டு வரேன், என்னோட பக்கத்து வீட்டுக்காரங்களை கூட்டிட்டு வரேன்னா அப்படி ஒர்க் ஆகாது. ஏன்னா உங்களோட பயணம் நீங்க அப்கோர்ஸ் அந்த அந்த சிஸ்டம் வந்து வேற மாதிரி. அந்த அளவுக்கு நம்ம இப்ப துருவ மகாராஜ வந்து தங்க விமானம் கூப்பிடும் போது அவங்களோட அம்மாவையும் கூப்பிட்டுக்கிறேன் அப்படின்னாரு. அவங்க ஆல்ரெடி போயிட்டு இருக்காங்க பாருங்க, உங்களுக்கு முன்னாடி இருக்கிற நெக்ஸ்ட் நீங்க அடுத்த பிளைட்ல தான் வரீங்க, அவங்க முன்னத்த பிளைட்லயே போயிட்டு இருக்காங்க பாருங்கன்னு துருவாக்கு சந்தோஷம் ஆயிரும். சோ அது வேற இல்லையா. பிரகலாத் மகாராஜ் வந்து என்ன வேணும்னு இரண்யகாசிப்பு கொண்டதுக்கு அப்புறம் நரசிம்மா கேட்கும் போது, எனக்கு எதுவும் வேணாம், நீங்க அப்பாவை மன்னிச்சிருங்க, அவர் ஏதோ தெரியாம பண்ணிட்டாரு தவறு, அவருக்கு நீங்க அடைக்கலம் கொடுங்கன்னதுக்கு, உங்க அப்பாவுக்கு என்ன மன்னிப்பு மட்டும் இல்ல, உங்க அப்பாவோட சேர்த்து 7 ஜெனரேஷன் முன்னாடி 7 ஜெனரேஷன் பின்னாடி எல்லாத்துக்குமே நான் முக்தி கொடுத்தாச்சு அப்படிங்கிறாரு. அப்படி என்ன அர்த்தமா நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கா கிடைக்கிறது இல்ல, அது நம்மளோட உழைப்பால கிடைக்கணும். அதாவது முக்தினா இப்ப நம்மளுக்கு ஒரு சாதகமா நம்மளுக்கு வந்து சூழ்நிலைய வந்து பகவான் கொடுத்துருவார். ஏற்கனவே நம்ம பக்தி பண்ணமோ
இல்ல அது அஞ்ஞான சுக்கிருத்தியாலேயோ இல்ல யூனோ இல்ல அஞ்ஞான சுக்கிருத்தி இல்லாதனாலயோ, அஞ்ஞான சுக்கிருத்தினா இந்த தெரியாம நம்ம பக்தர்களுக்கு ஏதாவது சேவை பண்ணியிருப்போம், அது மூலியமா அப்படி நம்ம பண்ணமோ, இல்ல நம்மளோட குழந்தைங்க யாராவது பக்தி பண்ணியிருந்தாங்களோ, நம்ம குழந்தைகளோ நம்மளோட வம்சத்துல யாராவது பக்தி பண்ணியிருந்து அவங்க முக்தி அடைஞ்சு பகவானோட திருநாட்டை அடைஞ்சிருந்தாங்கன்னா நமக்கு அந்த பக்தியோட வாய்ப்பு முழுக்க முழுக்க கிடைக்கும். நம்மளுக்கு உண்டான அந்த அட்மாஸ்பியர் எப்படி இருக்கும் அப்படின்னா, நம்ம தாராளமா பக்தி பண்ணலாம். யாருமே நம்மள இது ஏற்கனவே நம்ம டிஸ்கஸ் பண்ண டாபிக் தான். நம்மளை தடுக்கிறதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க. யாரு இருப்பாங்கன்னா நம்மளோட ஆதி ஆத்மீக அந்த இதுதான் இருக்கும் மெயினா. ஆதி பௌதிக ஆதி தெய்வீக கூட இருக்காது. ஆதி ஆத்மீக நம்மளோட ஓன் மைண்ட் அண்ட் பாடி தான் நம்மளுக்கு டார்ச்சரை கொடுக்குமே தவிர மத்தவங்க கூட கொடுக்க வேண்டியது இல்லை. ஆல்ரெடி நம்மளே கொடுத்துட்டு இருக்கோம். அப்படிங்கிற பட்சத்துல நம்மளால பக்தி பண்ண முடியாது. இப்ப நம்மளோட சூழ்நிலை முழுக்க முழுக்க பக்தி பண்ற மாதிரி பகவான் கொடுத்திருப்பாரு. அப்ப என்ன அர்த்தம்னா ஆட்டோமேட்டிக்கா சரி அவங்க முக்தி அடைஞ்சிட்டாங்க நம்மளுக்கு முக்தினா அந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்கா நம்ம எடுத்துக்க கூடாது. நம்மளுக்கு அந்த சூழ்நிலைய கொடுத்திருக்காங்க. அந்த சூழ்நிலைய நம்ம முழுக்க முழுக்க பக்தியில உபயோகப்படுத்திக்கணும். திருப்பியும் நம்ம அந்த உடல் சம்பந்தப்பட்ட உறவுகளுக்காகவே சுத்தி சுத்தி வந்தோம்னா கிரகம் அந்த கூப்பம் அந்த டீப் டார்க் வெல்குள்ள விழுந்த கதையாதான் இருக்கும். கிரகஸ்தரா இருக்கமா, அடுத்த நிலைக்கு போகணும், வானப்பிரஸ்தா, அடுத்த நிலை சந்நியாசம். பெண்களுக்கு அந்த மாதிரி இருக்கான எக்ஸாக்டா சந்நியாசம்ங்கிறது சொல்ல முடியாது. ஏன்னா பெண்களுக்கு சந்நியாசம் எடுத்துக்க மாட்டாங்க நார்மலா. பட் இருக்காங்க. நித்யானந்த பிரபுவோட மனைவியே அவங்க என்ன பண்ணாங்கன்னா தீட்சை கொடுக்கற மாதிரி அவங்க ஒரு குருவா இருந்தாங்க இல்லையா. நம்ம கௌடிய வைஷ்ணவ சம்பிரதாயத்திலேயே அது இருந்திருக்கு. இஸ்கான்லயும் இருக்காங்க ஒருத்தங்க, ஒரு மாதாஜி இருக்காங்க, நாராயணி மாதாஜின்னு நினைக்கிறேன் அவங்க பேரு. சோ பட் பாயிண்ட் என்னன்னா சந்நியாசம்னா நம்ம இந்த சாஃப்ரான் க்ளோத் அணிஞ்சிட்டு நம்ம ஃபாரஸ்ட் போறது இல்ல. மைண்ட் அளவுல நம்ம முடிஞ்ச அளவுக்கு பகவானோட சேவையில ஈடுபடுறது. அப்கோர்ஸ் நம்ம டிராவல் பண்ணி போறது, பில்கிரிமேஜ், நம்ம புண்ணிய ஸ்தலங்களுக்கு போறது, அங்க போய் தங்கறது, அங்க இருந்து கேட்டுக்கிறது ஹரிக்கதைய. இப்ப நம்ம ரீசார்ஜ் பண்ணிக்கிற மாதிரி. இப்ப இந்த எலக்ட்ரிக் கார் எல்லாம் வாங்கினாங்கன்னா போய் ஒரு இடத்துல ரீசார்ஜ் ஸ்டேஷன் இருக்கும், அங்க போய் ரீசார்ஜ் பண்ணிட்டாங்கன்னா நல்லா ரூம்னு மறுபடியும் கார் வண்டி ஓட ஆரம்பிச்சிடும். அது போல நம்ம நம்மளோட அந்த எனர்ஜி பக்தி எனர்ஜி ட்ரெயின் ஆகவே விடக்கூடாது. திருப்பி திருப்பி நம்ம ரெஃப்ரெஷ் ஆகுறதுக்கு போய் கேட்டுக்கணும். இந்த மாதிரி ஒரு பெரிய பெரிய மகான்கள் மகாராஜர்கள் புண்ணியஸ்தலங்கள்ல கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்க சொல்ற இதெல்லாம் அவங்களோட ஆங்கிள், அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்ல அவங்க சொல்லுவாங்க. அது ரொம்பவே இன்னுமே ஒரு எஃபெக்டிவா இருக்கும் நம்ம கேட்கறதுக்கு. இப்ப ஜபா ரெட்ரீட்னு வருது, எப்படி சாண்டிங் நம்ம அட்டென்டிவா பண்றது அப்படிங்கறதுக்கு ரெட்ரீட் ஒண்ணு வர்றதா சொல்லிட்டு இருந்தாங்க. சோ அது எந்த ஊர்லன்னு தெரியல, மேபி நார்த் சைடு எங்கேயாவது இருக்கலாம். அது அடிக்கடி பண்ணுவாங்க, நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ போய் ஒரு 2 days 3 days ஃபுல் அண்ட் ஃபுல் கிளாஸ். காலையில ஒரு 2 hours கிளாஸ் இருக்கும், அப்புறம் பிரேக் இருக்கும், அப்புறம் லஞ்ச் ப்ரிப்பரேஷன். அப்ப வேணும்னா நம்ம போய் கிச்சன்ல சேவை பண்ணலாம். நாங்க அங்க ஆஸ்திரேலியால இருக்கும்போது அங்க ஒரு கோஷாலா இருக்கும், அதுக்கு போறக்கே ஒரு 2 hours ஆகும். அங்க போன ஃபுல்லா கண்ட்ரி சைடா இருக்கும். அது எத்தனையோ ஏக்கரா, 100கணக்கான ஏக்கரா கொண்ட அந்த இஸ்கானோட ப்ராப்பர்ட்டி அது. அதுல கோஷாலா இருக்கும். அதுக்கு நம்ம போய் ஃபீட் பண்றது, நம்ம அதை சுத்தி பாக்குறது, அந்த மாதிரி பண்ணலாம். அது ஒரு நேரத்துல கூட்டிட்டு போவாங்க. ஒரு 2 days ஸ்டே பண்றோம்னா அது ஒரு டைம் கூட்டிட்டு போவாங்க. மீதி டைம்ல காலையில பிரேக்ஃபாஸ்ட் இருக்கும். காலையில எந்திரிக்கிறோம், அந்த நம்மளோட ஆக்சுவல் சாதனை என்னவோ பண்றோம். கிளாஸ் முடிஞ்சோடனையும் பிரேக், நம்ம என்ன வேணா பண்ணிக்கலாம். வாக்கிங் போறோம், சாண்டிங் மீதி இருக்கு பண்றது இருக்குன்னா அதை பண்ணலாம். இல்ல மத்தியானம் குக்கிங் நடந்துட்டு இருக்கும், அதுக்கெல்லாம் எங்களை கூப்பிடுவாங்க. அந்த பூரி சுடுறதுக்கு, தேய்க்கிறதுக்கு, குலோப் ஜாமுன் போடுறதுக்கு அதுக்கு ரவுண்டு பிடிக்கணும். ஏன்னா அவ்வளோ 100கணக்கான குலோப் ஜாமுன் போடுவாங்க, 100கணக்கான பூரிகள் தேய்க்கணும். அதுக்கெல்லாம் ஆள் வேணும் இல்ல. அப்ப வாங்க, யாராவது இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க வாங்க. யாரும் கம்பல் பண்ண மாட்டாங்க, உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தா போங்க. எல்லாம் குதி போட்டு போவாங்க. நம்மளுக்கு சான்ஸ் கிடைக்காத அளவுக்கு எல்லாம் ஜாலியா இருக்கும். பேசிட்டு அவங்க ஹரிகதா பேசிட்டு அந்த சேவையை பண்ணுவாங்க. அது ஒரு சாது சங்கமா இருக்கும். மதியானம் சாப்பிடுறது, கொஞ்ச நேரம் பிரேக், அதுக்கப்புறம் திருப்பி கிளாஸ், அப்புறம் ஏதாவது ப்ராக்டிக்கலா ஏதாவது செஷன் இருக்கும்.
அதுக்கப்புறம் மறுபடியும் பிரேக், மறுபடியும் ஈவினிங் டின்னர். அப்ப இருக்கும்போது எனக்கு சாப்பிட்றதுக்கு வயிற்றுல இடம் இருக்காது. ஏன்னா காலையில சாப்பிட்டதே செரிச்சிருக்காது, மத்தியானம் மறுபடியும் ஃபீஸ்டா இருக்கும். அந்த மத்தியானம் சாப்பிட்டது செரிக்கிறதுக்குள்ள ஈவினிங் டின்னர் ஃபீஸ்ட் இருக்கும். அப்பா நம்ம ஏதோ 2 நேரத்தை சாப்பிடாம இருந்தாதான் அது நம்மளுக்கு ஒரு நார்மல்சியா இருக்கிற மாதிரி இருக்கும். பட் அது ஒரு என்ஜாய்மெண்டா இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் டே அது கண்டினியூ ஆகும். சில சமயம் ஒரு நாள் ரிட்ரீட் இருக்கும். அந்த மாதிரி இருக்கும் போதெல்லாம் போகும்போது அவங்க அந்த பர்டிகுலர் சப்ஜெக்ட் என்னவோ, ஃபார் எக்ஸாம்பிள் ஜபா ரிட்ரீட்னா அதை பத்தி மட்டும் அவங்க நிறைய எக்ஸாம்பிள்ஸை வச்சு எப்படி என்ன மூட்ல நம்ம சாண்டிங் பண்ணணும், நம்மளோட மைண்ட் நம்மளை விட்டு போகுது இல்லையா, அது போயிட்டே தான் இருக்கும். அது வந்து மைண்டோட வேலை. பட் நம்மளோட இன்டெலிஜென்ஸோட வேலை என்னன்னா அது பிடிச்சி திருப்பி தரத்தனன்னு எடுத்துட்டு கொண்டு வந்து சரி கவனி அப்படின்னு சொல்லி அத போக்கஸ்க்கு கொண்டு வர்றது. திருப்பியும் மைண்டு இது வந்து கிருஷ்ணர் அர்ஜுனா கான்வர்சேஷன்ல பகவத்கீதாலேயே இந்த ஸ்லோகம் வரும். அர்ஜுன சஞ்சலஹே மன கிருஷ்ணா அப்படின்னு சொல்லுவாரு. மனம் வந்து ஒரே சஞ்சலமா இருக்கு, ஒரு இடத்துல நிக்க மாட்டேங்குது, விண்ட கண்ட்ரோல் பண்ண முடியும், மைண்ட கண்ட்ரோல் பண்ண முடியாதாட்டுருக்குது அப்படின்னு சொல்லும் போது ஆமா உண்மைதான் அப்படிம்பாரு கிருஷ்ணர். சோ அதுக்கு என்ன பண்ணணும்னா பிராக்டிஸ் பண்ணணும். மைண்டு வாண்டர் ஆகுதா, வெளியில போகுதா நம்மளை விட்டு, திருப்பி அதை பிடிச்சி இழுத்துட்டு வரணும் அப்படின்னு சொல்லுவாரு. சோ அதை நம்ம ரிப்பீட் பண்ணிட்டே இருக்கணும். சோ இந்த ஸ்லோகத்துல இருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்ன பாயிண்ட்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம்னா, ஒரு ஆத்மா, ஒரு தன்னிலை அறிஞ்ச ஆத்மா கிட்ட மூலியமா நம்ம படிச்சு தெரிஞ்சுக்கும் போது, ஆத்ம ஞானத்தை கத்துக்கும் போது நமக்கு என்ன தெரியுதுன்னா, நம்ம வந்து பகவானோட அங்கங்கள்னு தெரியுது. மமை வாம்ச ஜீவலோகி ஜீவபூத்த சனாதனக, நம்ம எல்லாருமே சனாதனமா, அதாவது இட்டர்னலா நித்தியமா பகவானோட அங்கங்கள் அப்படிங்கிறது, அம்சங்கள் அப்படின்னு நமக்கு தெரிய வருது. அதுக்கப்புறம் பிரம்மான் இந்த சில பேர் மாயாவதிகள் பிரம்மவாதிகள் தவறா புரிஞ்சுக்கிறாங்க பாத்தீங்களா, கிருஷ்ணர் யாருங்கிறத தவறா புரிஞ்சுக்கிறவங்க. அவங்க கிட்ட வந்து அப்கோர்ஸ் நம்ம போய் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. பட் அவங்களுக்கு வந்து இந்த ஞானம் கிடைக்கும் போது அவங்களும் இந்த பாடிலி கன்செப்ஷன்ல இருந்து வெளியில வருவாங்க. இப்படி அர்ஜுனா வந்து ஒரே அந்த உடல் சம்பந்தப்பட்ட உறவுகள் மேல அந்த பற்றுதல்னால ஆன்மீக ஞானம் இல்லாதவன் போல நடந்துகிட்டான். இல்ல நான் கொல்ல மாட்டேன், நான் போர் புரிய மாட்டேன், எனக்கு வெற்றி வேண்டாம், எனக்கு ராஜ்யம் வேண்டாம், நான் பிச்சை எடுக்கிறேன்னு இந்த அளவுக்கு போற காரணம், ஓவரா அனலைஸ் பண்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அந்த பற்று தான். உடல் அளவுல வச்சிருந்த அந்த பற்று. இப்ப என்ன முக்தியில நம்மளுக்கு வந்து எப்ப நம்மளுக்கு ஞானம் கிடைக்குதோ உடனே நம்மள முக்தி நிலைக்கு வந்துட்டதாதான் அர்த்தம். இவந்தோ நம்ம இந்த உடலை விட்டுதான் போய் நம்ம முக்தி அடையணுங்கிறது கிடையாது. ஜீவன் முக்தா அப்படின்னா இந்த பிரபஞ்சத்துல இருந்துட்டே, இந்த உடல்ல இருந்துட்டே நம்மளோட உணர்வுகள் எல்லாமே ஒரு கட்டுப்பாட்டுல இருக்கும், நம்மளால புரிஞ்சுக்க முடியும். பிரகலாத் மகாராஜ் திரும்ப திரும்ப சொல்லுவார், எனக்கு ஆச்சரியமா இருக்கு, என்னது ஏன்னா ஹிரண்யகசிபுவோட அந்த டீச்சர்ஸ் இருப்பாங்களே, ஹிரண்யகசிபு டீச்சர்ஸ் இல்ல, பிரகலாத் மகாராஜுக்கு டீச்சர்ஸ் அப்பாயிண்ட் பண்ணிருப்பாங்கல்ல, ஸ்டண்டா அமர்கா சுக்கராச்சாரியரோட பசங்க, அவங்க கிட்ட வந்து அவங்க போய் கேட்கும் போது அவங்க சொல்லி கொடுக்கறதே பாலிடிக்ஸ், எப்படி டிப்ளமேட்டிக்கா இருக்கணும் அப்படித்தானே சொல்லி கொடுப்பாங்க. இவங்க எதிரி, இவங்க நண்பர்கள். அதுக்கு பிரகலாத் மகாராஜ் சொல்லுவார், எனக்கு ஆச்சரியமா இருக்குது, எப்படி நண்பர்கள் எதிரிகள்னு ஒருத்தங்கனால பார்க்க முடியும், எல்லாருமே பகவானோட குழந்தைகளா இருக்கும்போது, நம்ம எல்லாருமே ஜீவேர ஸ்வரூப போய் கிருஷ்ணேர நித்யதாசா இருக்கும்போது எப்படி நம்ம பிரிச்சு பார்க்க முடியும் அப்படின்னு அவர் ஆச்சரியமா கேட்பாரு. சரி, அப்படியே நீங்க பிரிச்சு பார்த்தாலுமே நான் வந்து எதிரி கிட்ட சேர்ந்திருக்கேன்னு சொல்றீங்களே, நீங்க நினைக்கிற எதிரி யாரும் இல்ல, அவருதான் பகவான், விஷ்ணுதான் எல்லாத்துக்கும் பகவான் அப்படிங்கறத அவர் விளக்குவாரு. ஏன் இந்த மாதிரி தோணுது அப்படின்னா, நம்ம அந்த மாயையில இருக்கிறதுனால, அந்த துவந்தத்துல இருக்கிறதுனால, நம்ம பரமாத்மாவையே நம்ம ரியலைஸ் பண்ணாம இருக்கிறதுனால, நம்ம மனசுக்குள்ள இருக்கிற பரமாத்மாவையே ரியலைஸ் பண்ணலன்னா, பிரம்மாவே சில சமயங்கள்ல அவர்கிட்டயே தவறு நடக்குது அப்படிங்கும் போது அப்புறம் நம்ம எல்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா நான் வந்து அதிர்ஷ்டசாலி, ஏன்னா பகவான் என் மேல கருணையோட எனக்கு அந்த ஞானத்தை கொடுத்திருக்காரு ஒரு குரு மூலியமா, அது நாரதர் மூலியமா அப்படின்னு சொல்லி அதுல சொல்லுவாங்க. சோ இந்த ஸ்லோகத்துல வந்து இந்த மாயாவாதிஸ் பத்தி சொல்லியிருக்காரு பிரபுபாதர், முக்தியை பத்தி சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி நாலேஜ் கிடைச்சாதான் நம்மளுக்கு அது உண்மையான முக்தி. என்ன அறியாமையிலிருந்து நம்ம வெளியில வர்றோம் அப்படின்னாலே ஞானத்து மூலியமா, அதுதான் நமக்கு முக்தி அப்படின்னு சொல்லப்படுது. அப்புறம் அதுதான் பகவத்கீதையிலேயே திரும்ப திரும்ப நம்ம எங்க போய் சுத்தி சுத்தி படிச்சாலுமே
living entity is an eternal servitor. அதுதான் ஜீவேர ஸ்வரூபகை கிருஷ்ணேர நித்திதாஸ். நம்மனால கிருஷ்ணர் கிட்ட இருந்து நம்மனால பிரிய முடியாது. எப்பவுமே கிருஷ்ணரோட அம்சமா நம்ம இருக்கிறோம், அவரோட அங்கமா இருக்கிறதுனால நம்மளோட அடையாளங்களே கிருஷ்ணர் சம்பந்தப்பட்ட அடையாளமா இருக்கிறதுனால நம்ம அதுல இருந்து பிரியவே முடியாது. சோ இதுதான் பெர்ஃபெக்ட் நாலேஜ். நம்ம ஆத்மா அப்படின்னா பகவான் கிருஷ்ணர் வந்து பரமாத்மா. அவருதான் எல்லா ஜீவராசிகளுக்கும் ஒரு பரம பதம் எது அப்படின்னா அது பகவான் கிருஷ்ணர் தான் அப்படின்னு சொல்லப்படுது. சரி, நம்ம இதோட முடிச்சுக்கலாம் இன்னைக்கு. வன்ஷா கல்பத்ரூபஸ்ய கிருபா சிந்துபி ஏவச்ச பதிதானாம் பாவனேபிய வைஷ்ணவேபிய நமோ நமஹ. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய். ஸ்ரீமத் பகவத் கீதை கி ஜெய். All glories to the assembled devotees. Hare Krishna. கேள்விகள்?